எவ்ரிவன் வெல்கம் டு எக்ஸ்பெடிஷன் ஜாப்ஸ். யாருக்கெல்லாம் டைரக்டா ரிட்டன் எக்ஸாம் எழுதாத கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஆப்டா இருக்குன்னு சொல்லலாம். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாப் பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ரெக்யர்மெண்ட் போர்ட்டல் தாங்க. ரிஃபைனரிஸ் டிவிஷன்ல இருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. இது வந்து ஒரு டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் ஜாப் தாங்க. எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புன்னு சொல்லலாங்க. எங்கெங்க இருந்தெல்லாம் வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் ரிஃபைனரி, வாங்கிகான் ரிஃபைனரி, பிக்பாய் ரிஃபைனரி, பானிபட் ரிஃபைனரி, மதுரா ரிஃபைனரி, அலிதா ரிஃபைனரி, குஜராத் ரிஃபைனரி, பர்னி ரிஃபைனரி, குவாஹாட்டி ரிஃபைனரி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைனரியில இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 150-200 போஸ்டிங்ஸ்ங்க. அப்ராக்சிமேட்டா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1770 போஸ்டிங்ஸ் இருக்குங்க. ஒரே ஒரு ரிஃபைனரி எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இதே தான் காமனா எல்லாத்துக்குமே வரப்போகுது. ஸோ இதுதாங்க நம்மளோட பிடிஎஃப் ஃபார்ம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தாங்க. ரிஃபைனரி டிவிஷன்ல இருந்தா உங்களுக்கு வேலை எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிஃபைனரி பிரதீப் ரிஃபைனரி, இதே தான் நம்ம பார்த்த 5-6 ரிஃபைனரிக்கும் இதே பிடிஎஃப் ஃபார்மேட் தான். என்னென்ன போஸ்டிங்ஸ், எந்த மாதிரி எவ்வளவு ஸ்டைஃபன் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ் கெமிக்கல் பிளான்ட்ல உங்களுக்கு மேக்ஸ் ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு குவாலிஃபை. ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்ங்க. டோட்டலா 40 போஸ்ட். சப்காஸ்ட் யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ போஸ்டிங்கிறத நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 போஸ்டிங்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ் ஃபிட்டர் டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெட்ரிக் வித் ஐடிஐ இன் ஃபிட்டர் ட்ரேட் ஃபார் மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன் வித் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ் ஆனால் போதும். 12 மந்த்துங்க, 11 போஸ்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிசிப்ளின் கெமிக்கல் 3 இயர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் 12 மந்த்ஸ், 40 வேகன்சி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிசிப்ளின் மெக்கானிக்கல் 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல 12 மந்த்ஸ்ங்க, 11 வேகன்சி. டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிசிப்ளின் எலக்ட்ரிக்கல்ல 3 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 12 மந்த், வேகன்சி பார்த்தீங்கன்னா 32. டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிசிப்ளின் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 12 மந்த், 10 வேகன்சிஸ். ட்ரேட் அப்ரண்டிஸ் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் 3 இயர் பிஏ பிஎஸ்சி பிகாம் 15 மந்த்ஸ், 3 வேகன்சிஸ். ட்ரேட் அப்ரண்டிஸ் அக்கௌண்டன்ட் 3 இயர் பிகாம் 12 மந்த்ஸ், 3 வேகன்சிஸ். ட்ரேட் அப்ரண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஃப்ரெஷர் அப்ரண்டிஸ் கிளாஸ் 12th பாஸ் 12 மந்த்ங்க, 5 வேகன்சி. ட்ரேட் அப்ரண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஸ்கில் சர்டிஃபிகேஷன் ஹோல்டர் கிளாஸ் 12th பாஸ் வித் ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர் இன் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 12 மந்த், 3 வேகன்சி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 158. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஃபைனரிலையும் வேகன்சி இருக்கு. கிட்டத்தட்ட 1700 பக்கமாக இருக்கு. நீங்க பாஸ் ஆயிருந்தா போதும். அதே மாதிரி 12th கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 50% மார்க் 45% ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரி. ஐடிஐ இருந்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இந்த ரெலவென்ட் ட்ரேட் டிப்ளமோ கிராஜுவேட் ஐடிஐ இன் பிரான்ச் சப்ஜெக்ட் ஆர் ஸ்பெஷலைஸ்டு எகென்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் சொல்றாங்க. நோ கிளைம் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 24 இயர்ஸ் ஆஸ் ஆன் 31/5/2025. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா IOCLREFRECRUIT.in அப்படிங்கிற வெப்சைட்டை போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டைப் தாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். லீவ்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லீவ்ஸ் 32 டேஸ் அட் 8 டேஸ் பர் குவார்ட்டர் சொல்லியிருக்காங்க. கேஷுவல் லீவ் வந்து 12 டேஸ் ஆஸ் பர் கேலண்டர் இயர் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ், பீரியட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை IOCL.com அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ரண்டிஸ் இதை நாப்ஸ் நேட்டல் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் பை இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து எனி ஒன் ஆஃப் த ரெஃபரிங் யூனிட் இந்த எனி ஆஃப் த ட்ரேட் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, எப்பவுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ரண்டிஸில் முடிச்சிருந்தீங்கன்னா தான் ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து இந்த அப்ரண்டிஸை 1 இயரோ 2 இயர்ஸோ நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ணோம்னா ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்லலாம். எனவே இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களோட எக்ஸ்பெடிஷன் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.